reduction from 18 or from 12 to 5%. கோவை அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் சீனிவாசன் வைத்த கோரிக்கை. ஒரு பன்னுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, பன்னுக்குள்ள ஒரு கிரீம் வச்சுட்டா அதுக்கு 18% ஆயிரும். கஸ்டமர் என்ன சொல்றாரு, நீ கிரீமையும் ஜாமையும் கொண்டா நானே வச்சுக்கிறேன், கடை நடத்த முடியல மேடம். தீனி பண்டங்களுக்கு ஜிஎஸ்டியில் நடந்த மாற்றம். ஸ்டேட் வாரிய டாக்ஸ் போடுறது இல்லைங்க. இல்லைங்க மேடம், இந்தியாவுக்கு பூரா சேர்த்து நீங்க ஏத்தி விட்டாலும் சந்தோஷம். சார் ஒரே மாதிரியே பண்ணுங்க. நிர்மலா சீதாராமன் தலைமையிலான ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தின் புதிய மாற்றங்கள் உணவுத்துறை வர்த்தகத்தில் மக்களுக்கு நிவாரணத்தை வழங்கியுள்ளதாக வர்த்தகர்கள் கூறி வருகிறார்கள். முக்கியமாக தமிழ்நாட்டில் கிரீம் பன் விவகாரம் கடந்த ஆண்டு பெரிய சர்ச்சையாக வெடித்தது. அதனைத் தொடர்ந்து தற்போது ஜிஎஸ்டி கவுன்சிலில் கிரீம் பன் உட்பட அனைத்து ஸ்நாக்ஸ் வகைகளுக்கும் பெரிய அளவிலான வரி குறைப்பு விதிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் கோவை கொடிசியா வளாகத்தில் தொழில் அமைப்பினர் மற்றும் தொழில் வர்த்தக கூட்டமைப்புடன் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆலோசனை மேற்கொண்டிருந்த போது அந்த கூட்டத்தில் பங்கேற்ற அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் சீனிவாசன் தங்களது கடையில் காஃபி, டீ மற்றும் ஸ்நாக்ஸ் வகைகள் என விற்கப்பட்டு வரும் நிலையில் ஸ்நாக்ஸ் வகைகளுக்கு தனித்தனியாக ஜிஎஸ்டி வரி விகிதம் இருப்பதால் வாடிக்கையாளர்கள் சங்கடப்படுவதாகவும் வாக்குவாதம் செய்வதாகவும் சபையிலேயே குற்றஞ்சாட்டி கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த நிலையில் தற்போதைய ஜிஎஸ்டி கூட்டத்தில் கிரீம் பன் போன்ற பொருட்கள் இதுவரை பேஸ்ட்ரிகள் பிரிவின் கீழ் 18% வரியில் இருந்த நிலையில் இது மாற்றப்பட்டிருக்கிறது. புதிய ஜிஎஸ்டி மாற்றங்களின் கீழ் பேஸ்ட்ரிகள் பிரிவு 5% வரியாக குறைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் கிரீம் பன் மற்றும் கிரீம் பன் ஆகியவை 5% வரி விகிதத்தில் வரையறுக்கப்பட்டுள்ளன. இது உணவுத்துறையினருக்கு பெரும் நிம்மதியை அளித்துள்ளதாக வர்த்தகர்கள் கூறி வருகிறார்கள். ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களின் மற்றொரு பகுதியாக புஜியா, மிக்சர், சபீனா போன்ற ஸ்நாக்ஸ் பொருட்கள் மீது விதிக்கப்பட்டுள்ள 18% வரி 5% குறைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சர்க்கரை அல்லது இனிப்பு சேர்க்கப்படாத குடிநீர் மற்றும் ஏரேட்டட் வாட்டர் ஆகியவை 18%இலிருந்து 5% குறைக்கப்பட்டிருக்கிறது. செய்திகளை வழங்கியோர் ஜிடி ஹாலிடேஸ், மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், பிருத்வி இன்னர்வியர்ஸ்.